வணக்கம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது. அதே போல் தென்காசி கோவிலுக்கும் ஒரு அற்புத சிறப்பு இருக்குது. இந்த தென்காசி கோவிலில் இருக்க இறைவனது பெயர் விஸ்வநாதர். அம்பாளோட பேர் உலகம்மன். முதல் சிறப்பு என்னன்னா, கோவிலில் வீசுகிற காற்று தான். ராஜகோபுரத்து வழியாக பக்தர்கள் போனாங்கன்னா அங்கே ஆச்சரியப்படத்தக்க அதிசயம் நடக்குதாம். அப்படி என்ன அதிசயம்? ஆமாம், பொதிகை மலையிலிருந்து வரக்கூடிய காற்றானது கோபுர வாசலில் நுழையும் பக்தர்களை எதிராக அழகாக வரவேற்கிற மாதிரி இருக்கான். அந்த கோபுர வாசல்கிட்டேருந்து கடந்து நம்ம போகும்போது அந்த காற்றானது மனிதர்களை சுற்றி பின்பக்கம் வழியாக கோவிலுக்குள்ளே தள்ளுவது போல உணர்கிறார்களாம். சீக்கிரம் போய் சுவாமியை பாருங்கன்னு காற்று நம்மளுக்கு சொல்கிற மாதிரி அந்த உணர்வு நமக்கு ஏற்படுதாம். இதை நிறைய பேர் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தவங்க உணர்ந்திருக்காங்க, இந்த காற்று நம்மளை உள்ளே தள்ளுவதை. தென்காசி கோயிலில் அடுத்த சிறப்பு என்னன்னா, காசி எனும் புண்ணிய நகரத்துக்கு இணையான திருத்தலம் தான் இந்த தென்காசி விஸ்வநாத திருக்கோயில். அந்த காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள். ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் முக்தி, இருந்தாலும் முக்தி, இறந்தாலும் முக்தி என்கிறது ஸ்தல புராணம். எவ்வளோ விசேஷம் பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இந்த தலத்தில் இறைவனை வணங்கினா வடகாசியில் உள்ள இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கிறதாம். கோவில் மூலவரான காசி விஸ்வநாதரை 1 கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே பார்க்கலாமா. அந்த அளவிற்கு சுவாமியோட சன்னதி அமைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஸ்தலங்களில் தெற்கு நோக்கி இருக்கும் துர்க்கை அம்பாள் இந்த தலத்தில் மட்டும் மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க. தென்காசி கோவிலை யார் யாரெல்லாம் வழிபட்டிருக்காங்க? நாரதர், அகத்தியர், இந்திரன், மிருகண்டு முனிவர், வாலி, நந்தி, இவங்க எல்லாருமே இந்த கோவிலுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தென்காசி கோவிலின் ஸ்தல வரலாறை இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டியன் என்ற மன்னன் காசிக்கு போவதை வழக்கமாக வச்சுட்டு இருந்தார். இதே மாதிரி போயிட்டு அங்கே விஸ்வநாதரை பார்த்துட்டு இங்கே ஆட்சி பண்ணுவார். ஒரு நாள் அவங்க மனைவியும் கேட்குறாங்க, ஏங்க நீங்கள் மட்டும் போயிட்டு வரீங்களே, என்னையும் அவங்க காசிக்கு ஆட்சின்னு போயிட்டு வாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனைவி ஆசைப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு மன்னனும் ராணியும் கிளம்பி காசி விஸ்வநாதர் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அங்கேருந்து ஒரு சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வர்றார் ராஜா. நம்ம ஊரில் வைக்கலாம், வச்சு கோவில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர்றார். அவ்வளோ தூரம் பயணித்து வராங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு டயர்டாக இருக்கும். அதனால் வர்ற வழியில் ஒரு நந்தவன சோலையில் தங்குறாங்க. மன்னனும் ராணியும் சிவலிங்கத்தோட ஒரு நந்தவன சோலையில் ஓய்வு எடுத்துருந்தாங்க இல்லையா. தங்களோட டயர்ட்லாம் மாறி ஊருக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும்போது சிவலிங்கத்தை தூக்குறாங்க. இம்மி அளவு கூட சிவலிங்கத்தை நகர்த்தவோ அசைக்கவோ முடியலை. இதை பார்த்ததும் மன்னர் பதபதச்சி போகிறார். நெஞ்சை பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டு கதறார். அப்போது வானத்தில் ஒரு அசிரீரி கேட்கறது, இந்த லிங்கம் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ற அறிவிப்பை அந்த குரல் சொல்கிறது. உடனே அந்த நந்தவனத்திலேயே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு ஆலயத்தை கட்டுறார் மன்னன். அந்த ஸ்தலம் தான் சிவகாசி என்று அழைக்கப்படுகிறது. மன்னர் தான் ஊருக்கு போகிறாரு. போயிட்டு சிவகாசியில் கட்டினா மாதிரியே அதை விட இன்னும் பெருசாக பிரம்மாண்டமாக ஒரு சிவலிங்கத்தை வச்சு நாம் இந்த ஊர்லேயும் ஒரு கோவில் கட்டணும் அப்படின்ற பிரார்த்தனையை சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார். உடனே அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் மன்னரோட கனவுல தோன்றுகிறார். மன்னா, காலையில் எறும்புகள் சாறை சாறையாக போகும், அதன் பின்னாலேயே போ. சிவபெருமான் கனவில் சொன்னது போல மன்னனும் மறுநாள் காலையில் தயாராக அரண்மனை வாசலில் நிற்கிறாரு. பார்த்தா எறும்புகள் எல்லாம் சாறை சாறையாக போகுது. எறும்பு தானே பின்தொடர்ந்து போக சொன்னார் பகவான். அதே போல் பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கார் ராஜா. ரொம்ப தூரம் போன பிறகு பார்த்தா ஒரு இடத்துல சிவலிங்கமும் நந்தி பகவானும் இருக்காங்க. அவங்கள பார்த்து அப்படியே வணங்கிட்டு இவருக்கு புரிஞ்சு போயிடுது, ஓ இந்த இடத்துல தான் சுவாமி கோயில் கட்ட சொல்லியிருக்காருன்றதை தெரிஞ்சுட்டு அந்த இடத்துல பிரம்மாண்டமாக மிகப்பெரிய சிவன் கோவிலை கட்டுறாரு. அந்த ஈஸ்வரனுக்கு விஸ்வநாதர்ன்ற பேரும் அம்பாளுக்கு உலகம்மன்ற பெயரையும் வச்சு கும்பாபிஷேகம் பண்ணுறாரு. அப்போது சுவாமி கிட்ட வேண்டிக்கிறார் இந்த ராஜா. அந்த காலத்துலலாம் தெற்கேந்து வடக்க காசிக்கு போனோன்னா அவங்களால முழுசாக போய் சேர முடியாது, அதுக்குள்ளேயே இறந்துடுவாங்க. அந்த மாதிரி எங்களால் அவ்வளோ தூரம் வர முடியாமல் இருக்கவங்க எல்லாம் இங்கே இருக்கிற காசி விஸ்வநாதர்ன்ற உங்களை தரிசனம் பண்ணி புண்ணியம் பெற வேண்டும். மேலும் வடகாசியில் பக்தர்கள் உங்களை தரிசனம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலனை தென்காசியில் பக்தர்கள் உங்களை வணங்கும் போதும் நீங்கள் தர வேண்டும்
அப்படின்ற பிரார்த்தனையை சிவபெருமான் கிட்ட கேட்கிறார் மன்னன். உடனே அந்த உமா மகேஸ்வரர் சொல்கிறார், அந்த காசியில இறந்தால் முக்தி, ஆனா இந்த தென்காசிக்கு பக்தர்கள் வந்தாலே முக்தி நான் அளிக்கிறேன் அப்படின்ற வாக்க மன்னனுக்கு கொடுக்கிறார். இப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த தென்காசி கோவிலுக்கு நீங்கள் அனைவரும் சென்று ஈசனின் அருளை பெறுங்கள். வடகாசிக்கு போக முடியலையேன்ற வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். தென்காசியில போய் விஸ்வநாதரை தரிசிச்சு விமோச்சனம் பெறுங்கள். ஓம் நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. நன்றி.